ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டிலோஃபோசோரஸ்னு ஒரு வகையான டைனோசர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டைனோசர் சுமார் 186 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற நார்த் அமெரிக்காவில் தான் வாழ்ந்திருக்கு. 1940 3 எலும்புக்கூடுகளை நார்த் அரிசானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஒரு முழுமையான மாதிரி மெகலோசாரஸ் இனத்தில் ஒரு புதிய இனமாக ஹோலோடைப் மாறியிருக்கு. சாமுவல் பி வெல்லஸ் விர்த்லி என்று பேர் வச்சிருக்காரு. வெல்லஸுங்கிறவர் 1964 ஒரு பெரிய எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மண்டையோட்டுக்கு சைடில் முகடுகள் மாதிரியானது இருக்குன்னு. அப்புறம் இதை 1970 அவர் ஒரு வகையாக பிரித்து டிலோஃபோசாரஸ் விரித்திலின்னு பேர் வச்சிருக்காரு. டிலோஃபோசாரஸ்க்கு என்ன அர்த்தம்னா 2 crested lizard. அப்புறம் விதர்லிங்கிறது அந்த ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு பெருமை சேர்த்துற விதம்னு சொல்கிறாங்க. இதுங்களோட அளவு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் இருக்கும்னும் அப்புறம் சுமார் 400 kg எடை கொண்டதாகவும் இருந்திருக்கு. டிலோஃபோசாரஸ் ஆரம்ப காலத்தில் பெரிய வேட்டையாடிய இருந்திருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் அறியப்பட்ட மிகப்பெரிய நிழல்வாழ் உயிரினம்னு சொல்கிறாங்க. இதுங்களோட மண்டையோட அளவு பார்த்தீங்கன்னா பெரியதாகவும் மென்மையாகவும் இருக்குது. மூக்கு குறுகியதாகவும் மேல் தாடைகள் பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரலுக்கு கீழே ஒரு இடைவெளி இல்லாத கர்வ்ஸ் கொண்டு இருந்திருக்கு. அதோட மண்டையோட்டில் ஒரு ஜோடி வளைஞ்ச முகடுகள் இருந்திருக்கு. அதோட கீழ் தாடைகள் பார்த்தீங்கன்னா முன்புறத்தில் மெல்லியதாகவும் மென்மையாகவும் இருந்திருக்கு. அதே போல் பின்புறத்தில் ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கழுத்து நீளமாகவும் முதுகெலும்புகள் குழியாகவும் இருக்கும். அப்புறம் இந்த டைனோசர் தான் ரொம்பவே சுறுசுறுப்பானதாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.